அவங்களும் போட்டுட்டாங்களா? யூஷுவலாக போடுற மாதிரி அப்பாலஜி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் மாதிரி நானும் சொல்ல போகிறதில்ல. என்னோட அப்பாலஜி ஆக்சுவல் அப்பாலஜியாக இருக்க போகுது. கோ வித் த ட்ரெண்ட் தான், பட் பிட் டிஃப்ரெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் அப்பாலஜி என்ன அப்படின்னா, ஷிப்பிங் வந்து என்னால் நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுக்குற மாதிரி வித்தின் தமிழ்நாடு என்னால் எல்லா டைம்லையும் கொடுக்க முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஷிப்பிங் வந்து இந்தியா போஸ்ட் மூலமாக தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு எமர்ஜென்சி கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரி வேணுன்ற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இந்தியா போஸ்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ரீசனபிள் காஸ்ட்டாக இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் சேஃபாகவும் பார்சல் போய் ரீச் ஆகிடுது. கஸ்டமர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான். இன்னும் நம்மளுக்கு பிஸ்னஸ் க்ரோ ஆக நம்மளால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடிஞ்சால் அதையும் நாங்கள் உங்களுக்காக பண்ணித்தரோம். ஸோ சாரி ஃபார் சம் டிலேட் டெலிவரிஸ். ரொம்ப முக்கியமான அப்பாலஜி. வடகம்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து பபல் ஃபுட்ஸில் வந்து ரெட் ரைஸ் வடகம், அதாவது மாப்பிளச்சம்பா அரிசியை வச்சு வடகம் போட்டுட்ருக்கோம். அந்த வடகமில் வந்து எல்லாருமே எனக்கு வெள்ளை அரிசியில் போட்டுத்தாங்க, எனக்கு வெள்ளை கலரில் வடகம் வேணும், பிள்ளைங்க வந்து அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்களுமே, பிள்ளைங்கன்னு இல்லை, பெரியவங்களே நிறைய பேர் வந்து எனக்கு வடகம் வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, வி கேனாட் மேக் ஒயிட் வடகம்ஸ் பிகாஸ் நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸில் முடிஞ்ச அளவு போகிறது பெஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சால் நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸ், அதாவது நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் வெள்ளை அரிசியில் ஏதாவது போட முடியும் அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ மாப்பிளச்சம்பா அரிசியில் இட்லி அரிசி கிடைக்குது. அது வடகம் போடுறதுக்கு மேக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதனால் அந்த வடகம் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் பீட்ரூட் வடகமும் போட்டுட்ருக்கோம் கிட்ஸ்க்காக, கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றக்காக. இஃப் சப்போஸ் உங்கள் கிட்ஸ் வந்து கலரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் வடகம் ட்ரை பண்ணலாம். எங்களால் ஒயிட் வடகம்ஸ் போட முடியாது, சாரி. அண்ட் ஒன் மோர் திங், சம்மரில் மட்டும் வடகம் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டாலும் என்னால் ஆர்டர் டெலிவரி பண்ண முடியும். இந்த வின்டர் சீசன்லாம் வெயில் இல்லாதனால என்னால் வடகம்ஸ் வந்து அவ்வளோ அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம அதுக்கு வேறு மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிவிட்டு வடகம் வந்து ஸ்டாக் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஐ வில் ட்ரை. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட மால்ட் ரெடி பண்ணுங்கள், நீங்கள் ஏபிசி மால்ட் ரெடி பண்ணுங்கள், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பிள்ளைங்களுக்கு வந்து பாலில் கலந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. மால்ட் ரெடி பண்ணுறது வந்து ஈஸி விஷயந்தான். அதில் வந்து பெரிய டஃப்பான ப்ரொசீஜர்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் நாங்கள் ஏன் ஏபிசி மால்ட் வந்து லான்ச் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, அதில் 2 முக்கிய ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, மால்ட்டில் வந்து எப்போவுமே அதில் 40 to 50% வந்து அதில் வந்து சுகர் தான் இருக்கும். ஒன்று ஒயிட் சுகர், இல்லை வெல்லம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு தான் அதில் இருக்கும். அதில் 50% தான் நம்மளால் வந்து ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் காம்பினேஷனை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதை நான் பெண்டிங்கில் தான் வச்சுருக்கேன். அதை இன்னும் வேறு மாதிரி ஹெல்த்தியாக உங்களுக்கு அந்த சுகர் வந்து பிள்ளைங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா ஐ வில் ட்ரை இன் த ஃபியூச்சர். சாரி ஃபார் தட். இப்போதைக்கு நம்மளால் ஏபிசி மால்ட் பண்ண முடியாது. இது ரொம்பவே முக்கியமான அப்பாலஜிங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆர்கானிக்காக ப்ராடக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறனால ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரெட் சில்லி பவுடர்லாம் வந்து சில்லிஸ் வந்து நம்மளுக்கு சம்மரில் மட்டும்தான் நல்லா கிடைக்கும். அந்த ஏப்ரல், மார்ச் அந்த மாதிரி டைமில் தான் சில்லிஸ் வந்து அறுவடை பண்ணுற சீசன். ஸோ அந்த டைமில் சில்லி பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா வின்டர் டைமில் சில்லி பவுடர்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சம்மரில் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு அந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற பவுச்சஸ்லாம் கிடைக்க தான் செய்யும். ஆனால் அதில் என்ன கலந்துருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் நாங்கள் வந்து ரொம்பவே ஆர்கானிக்காக இருக்கணும்னு நினைக்கிறனால மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கிற சில்லிஸ் வாங்குறது இல்லை. இயற்கை விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் சில்லிஸ் வாங்குகிறோம். அவங்ககிட்ட அந்த ஏப்ரல், மார்ச்சில் அறுவடை பண்ண ஸ்டாக்கு தான் வின்டர் சீசன்லையும் வச்சுருப்பாங்க. அந்த சில்லிஸ் வந்து கொஞ்சம் கலர் வந்து டார்க் ஆகிடும் ஸ்டாக்கில் வச்சுருக்கிறனால. அதனால் கலர் டல்லாக இருக்கும். பட் ப்ராடக்டோட குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணுறது இல்லை. நாங்கள் கலரில் மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும். அதுக்கு ஒரு சாரி. இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் நிறையவே இருக்குங்க. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வர ட்ரை பண்ணுறோம். அதுக்கும் மேலே எங்களால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல், கலர்ஸ் ஆட் பண்ணாமல் பண்ணுறனால ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கு எங்களோட சாரி. நம்மளோட பேக்கிங்கில் வந்து ப்ரீமியமாக கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் ப்ரீமியமாக பேக்கிங் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கான பேக்கிங்கில் பாக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். உள்ள நம்ம அந்த பபிள் ராப்பிங்கோ ஏதோ ஒன்று எக்கோ ஃப்ரெண்ட்லியாக போனாலும் அதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் ப்ராடக்ட்டோட வேல்யூவில் நம்ம ஆட் பண்ணணுமா, கஸ்டமர்ஸ் இதுக்கெலாம் கூட பே பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னு இதை ரொம்ப நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்றனால தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு நார்மல் அண்ட் சேஃப் பேக்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இதனால நீங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல இன்கன்வீனியன்ஸ் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, "என்னடா இவங்களோட பேக்கிங் இப்படி இருக்கே! ரொம்ப சிம்பிளா இருக்கே! இவங்களோட ப்ராடக்ட் வந்து அவ்வளோ பிரீமியமா இருக்காதோ!" அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டுக்கும் பேக்கிங்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டில தான் அ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பேக்கிங் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் வி ஆர் டூயிங் இட் வெரி சிம்பிள். ஸோ சாரி ஃபார் தட். இதை தவிர்த்து நம்ம பவல் ஃபுட்ஸில் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் வேறு ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்ஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ உங்களோட குவரிஸை வந்து ஷேர் பண்ணலாம். நன்றி. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம்.